கிறிஸ்மஸ் வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். தேவதூதுக்காக நாங்கள் கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி நாங்கள் ஜெபம் செய்வோம். கிருபையும் இரக்கமும் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, உங்களை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலும் ஆண்டவரே, உங்களுடைய ஜீவன் உள்ள வார்த்தை ஆண்டவரே இந்த இடத்திலே கொடுப்பதற்கு அடியனுக்கு தந்த கிருபைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, இந்த வேளையிலும் ஆண்டவரே எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களுடைய வார்த்தையை மகிமைப்படுத்தி இருக்கிறீங்க. இந்த வார்த்தையினால் உங்களுடைய பிள்ளைகளோடு இடைப்படுங்க ஆண்டவரே. உங்களுடைய பிள்ளைகளோடு பேசுங்கப்பா கர்த்தாவே. உங்களுடைய பிள்ளைகளோடு கர்த்தாவே இடைப்படுங்க ராஜா. ஐயா கர்த்தாவே, வார்த்தையை அனுப்பி உங்களுடைய பிள்ளைகளை குணமாக்குங்க. இந்த நாளிலும் இந்த வார்த்தைகளை கேட்கும்படியாக ஆண்டவரே உங்களுடைய பிள்ளைகளை அழைத்து வந்திருக்கிறீங்க. அதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லாவற்றையும் எங்கள் ஆண்டவராகிய இயேசு அப்பாவின் மூலமாக எங்களை தாழ்த்தி நிற்கிற உங்கள் பரிசுத்த பிதாவே. ஆமென், ஆமென். மத்தேயு சுவிசேஷம் தூதுக்காக மத்தேயு சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நாங்கள் எடுத்துக்கொள்வோம். 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அவர்கள் அந்த நட்சத்திரங்களை கண்டபோது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். ஆமீன். அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தையை நீங்கள் தொடர்ந்து நீங்கள் அதை வாசித்து பாருங்கள். மீண்டும் மீண்டுமாக வாசித்து பாருங்கள். அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். நட்சத்திரத்தை கண்டார்கள் என்று மட்டும் சொல்லப்படவில்லை, அல்லது கண்டு சந்தோஷம் அடைந்தார்கள் என்றும் அங்கு சொல்லப்படவில்லை. அதை கண்டபோது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள் என்று சொல்லப்பட்டுள்ளது. இந்த கிறிஸ்துமஸ் நாளிலே, அதாவது கர்த்தருடைய பிறந்த தினத்தை உலகம் அடங்கிலும் கொண்டாடுகின்ற இந்த நாட்களிலே, நாங்களும் இந்த நாளில் அவருடைய பிறப்பை நினைவு கூறும் முகமாக இந்த இடத்திலே கூடியிருக்கிறோம். இந்த வார்த்தையை தியானிக்க கர்த்தர் தந்த இந்த கிருபைக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள் என்று சொல்லப்பட்டுள்ளது. ஆம் அருமையானவர்களே, அந்த நட்சத்திரத்தை அவர்கள் கண்டபொழுது அந்த சாஸ்திரிகளுடைய வாழ்விலே மிகுந்த ஆனந்த சந்தோஷத்தை அங்கே கொண்டு வந்தது என்று நாங்கள் பார்க்கிறோம். எப்பொழுது அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபொழுது, அந்த நட்சத்திரம் என்று சொல்லப்படும் பொழுது ஏதோ ஒன்றை குறிப்பிட்டு சொல்லப்படுகின்றதை நாங்கள் இங்கே உணரக்கூடியதாக இருக்கின்றது. வானத்திலே அநேக நட்சத்திரங்கள் உண்டு. ஆனால் அந்த நட்சத்திரம் என்று சொல்லும் பொழுது அங்கே ஒரு விசேஷித்த தன்மை அங்கே வெளிப்படுவதை நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே இந்த சாஸ்திரிகள் வானமண்டலத்தின் நட்சத்திரங்களை குறித்து ஆராய்பவர்கள். அவைகளிலும் அந்த யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவருடைய நட்சத்திரத்தை அவர்கள் தெளிவாக இனம் கண்டு கொண்டார்கள் என்று நாங்கள் வேதத்திலிருந்து நாங்கள் பார்க்கிறோம். ஏனென்றால் நாங்கள் முதலாவது வசனத்தை நாங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது, ஏரோது ராஜாவின் நாட்களில் யூதேயாவில் உள்ள பெத்லகேமிலே இயேசு பிறந்த பொழுது கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்து, யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கில் அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். ஆகவே கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வானத்திலே கோடானு கோடி நட்சத்திரங்கள் இருக்கின்றது.
இவர்கள் நட்சத்திரங்களை ஆராய்ச்சி செய்கின்ற சாஸ்திரிகள். பின் ஆகவே இந்த வானத்தின் கோடாகோடி நட்சத்திரங்கள் இருந்த பொழுதிலும் அந்த நட்சத்திரங்களிலும் ராஜாதி ராஜாவின் நட்சத்திரம் இதுதான் என்று திட்டவட்டமாக தெளிவாக இந்த சாஸ்திரிகள் அறிந்திருந்தார்கள். அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆகவே அதை அவர்கள் கண்ட பொழுது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். எந்த நட்சத்திரத்தை கண்ட பொழுது? யூதருக்கு ராஜாவாய் பிறந்திருக்கிறவருடைய நட்சத்திரத்தை கண்ட பொழுது அவர்கள் மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, யூதருக்கு ராஜாவாய் பிறந்திருக்கிறவர் எங்கே எங்கே என்று சொல்லி தாகத்தோடு இந்த சாஸ்திரிகள் தேடி திரிந்தார்கள். தாகத்தோடு அவர்கள் தேடி திரிந்தார்கள். யூதருக்கு ராஜாவாய் பிறந்திருக்கிறவர் எங்கே? யூதருக்கு ராஜாவாய் பிறந்திருக்கிறவர் எங்கே? ஏன் அவரை தேடினார்கள்? ஏன் அவரை தேடினார்கள்? ஏன் அந்த குழந்தையை அவர்கள் தேடினார்கள்? இந்த சாஸ்திரிகள் பெரியவர்கள் ஏன் இந்த குழந்தையை தேடி வருகின்றார்கள்? வேதம் கூறுகின்றது. எதற்காக தேடி வந்தார்களாம்? என்ன கூறுகின்றது வேதம்? அவரை பணிந்து கொள்ளுவதற்காக, அவரை பணிந்து கொள்ளுவதற்காக அவரை, அந்த குழந்தையை அவர்கள் தேடுகின்றார்கள். திட்டமாக வேதத்தில் எழுதப்பட்டுள்ளது. கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்று அங்கே சொல்லுகின்றார்கள். அந்த குழந்தையை பணிந்து கொள்ள வருகின்றார்கள் இந்த சாஸ்திரிகள் பெரியவர்கள். பல மாதங்களாக அவர்கள் பிரயாணம் பண்ணி, பல நாட்களாக பிரயாணம் பண்ணி அந்த குழந்தையை பணிந்து கொள்ளும்படியாக அவர்கள் வருகின்றார்கள். ராஜாதி ராஜாவாகிய இயேசு கிறிஸ்துவை இக்காலத்திலே தேடுகின்ற அநேகர் உண்டு. அருமையானவர்களே, அநேகர் உண்டு. இந்த உலகத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தேடுகிறவர்கள் அநேகர் உண்டு. மேலோட்டமாக நாங்கள் பார்க்கும் பொழுது, மேலெழுந்து வாரியாக நாங்கள் பார்க்கும் பொழுது அவரை வைத்து தம்முடைய பெயரிலே ஊழியம் ஒன்றை ஆரம்பிக்கலாம் என்று ஒரு வகுப்பினர் தேடி திரிகின்றார்கள். அது மட்டுமல்ல, அதன் மூலமாக மக்களுடைய பாராட்டுகள் தங்களுக்கு வரும். ஆம், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஊழியத்தை செய்தால் ஒரு பெரிய பாராட்டு வரும். இவையெல்லாம் இந்த காலத்திலே சகஜம். பாராட்டு வரும் என்று தங்களுக்குள்ளே அதை நினைத்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ஊழியத்தை அங்கே ஆரம்பிக்கிறார்கள். அடுத்தது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லி நாங்கள் ஒரு முன்னுக்கு ஒரு பிரசங்கியாக வரலாம், பிரசங்கியாக மக்களுக்கு முன்னாலே நிற்கலாம் என்ற எண்ணத்தோடு அவர்கள் செயல்படுகின்றார்கள். மறுக்க முடியாது இவையெல்லாம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒட்டு மொத்தமாக கூறப்போனால் இயேசுவின் நாமத்தினால் இவர்களை சூழ சுயநலம் என்ற பெருஞ்சுவர் கட்டப்பட்டிருப்பதைத்தான் நாங்கள் நிச்சயமாக காணலாம், நிச்சயமாக கூறலாம், 100க்கு 100% அங்கே சொல்லலாம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னும் சிலர் இருக்கிறார்கள். இயேசுவை தேடும் பொழுது அற்புத அடையாளங்களுக்கு மட்டும் தேடுவார்கள். அற்புதம் கிடைத்தவுடனே மீண்டும் தங்களுடைய பழைய வாழ்க்கைக்கு அவர்கள் போய்விடுகின்றார்கள். இன்னும் தங்களுக்கு குறைவில்லாமல் தாங்கள் நினைப்பதெல்லாம் அவர் எங்களுக்கு தர வேண்டும் என்று அவர்கள் ஆண்டவரை தேடுவார்கள். அந்த நேரத்தில் அவர்கள் மிகுந்த சந்தோஷத்தோடு ஆண்டவரை துதிப்பவர்களாக காணப்படுவார்கள். ஆனால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவர்களுக்கு நினைப்பது கிடைக்கவில்லை என்றுடனே அவர்கள் மனம் சோர்ந்து விடுகின்றார்கள். மட்டுமல்ல, தங்கள் சுயபலங்களை அவர்கள் நாடுகின்றார்கள். ஆனால் சுயபலன்களிலே நாடி, அருமையானவர்களே, அந்த காரியங்கள் சரிவந்தவுடனே கர்த்தர் தந்தார் என்று மீண்டுமாக சொல்லுகின்றார்கள். அது என்னை பொறுத்த மட்டில் பொய் என்றுதான் நான் சொல்லுவேன். கர்த்தருடைய நாமம் ஒரு நாள் அவ்விதமாக பொய்யினால் துதிக்கப்படக்கூடாது, மகிமைப்படக்கூடாது. கர்த்தர் செய்ய வேண்டும், அதிசயமாய் செய்ய வேண்டும், மற்றவர்களுக்கு நடைபெறாத முறையிலே செய்ய வேண்டும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. வைத்தியர்களால் செய்ய முடியாதது, அல்லது விஞ்ஞானிகளால் செய்ய முடியாதது,
அல்லது அதிகாரிகளினால் செய்ய முடியாததை கர்த்தர் அதிசயமாய் செய்ய வேண்டும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இதுதான் எங்களுடைய இருதயத்தில் இருக்கின்ற தாகமும் உங்கள் இருதயத்தில் இருக்கிற தாகமும் என்று நான் உண்மையாக வாஞ்சிக்கிறேன். ஆகவே இப்படி பல 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 சுயநலன்கள் ஆண்டவராகிய இயேசுவை தேடும் மனிதனுடைய வாழ்க்கையிலே காணப்படுகின்றது. நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். இப்பவிதமாக எங்குதான் பார்த்தாலும் எந்த ஒரு இடத்திலும் அருமையானவர்களே நான் சொல்லுவேன், சுயநலம் என்ற நிலையில் தான் ஆண்டவரை தேடுகின்றார்கள். சுயநலம், மாய்மாலங்கள் போன்ற காரியங்களில் தான் ஆண்டவரை தேடுகிறார்கள் என்று நான் அறுதியிட்டு சொல்லுவேன் அருமையானவர்களே. ஆனால் வேதத்தை பாருங்கள், நன்றாக வாசித்து பாருங்கள். இந்த சாஸ்திரங்களை குறித்து வேதம் சொல்லுகிறது. 2ஆம் வசனத்திலே வாசித்து பாருங்கள். வாசிங்கள், நீங்களும் வாசிங்கள். யூதருக்கு வாசிங்கள் பட்டண்டு. யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம். பாத்தீங்களா? அவர்கள் எதற்காக வருகிறார்கள்? பணிந்து கொள்ள வந்தோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வேத ஆய்வுகளிலே நாங்கள் பார்க்கும் பொழுது இந்த சாஸ்திரிகள் அங்கே நட்சத்திரத்தை கண்டவுடனே உடனே வந்து அங்கே குதிக்கவில்லை. 1.5 மாதங்களாக, கிட்டத்தட்ட 1.5 வருடங்களாக என்று நான் நினைக்கிறேன், நான் மறந்துவிட்டேன். அவ்வளவு காலமாக அவர்கள் என்ன செய்கின்றார்கள்? அவர்கள் தேடி வருகிறார்கள், நடந்து வருகின்றார்கள். பல தேசங்களிலே இருந்து அவர்கள் நடந்து வருகின்றார்கள். அவர்கள் உடனே நட்சத்திரத்தை கண்டு, வேதத்திலே சொல்லப்பட்டது போன்று நட்சத்திரத்தை கண்டவுடன் உடனே வந்து அங்கே குதிக்கவில்லை. பின்ன ஏன் இந்த சாஸ்திரிகள் இந்த குழந்தையை தேடி வருகிறார்கள்? அவர்கள் நன்றாக அறிந்திருந்தார்கள் இது அவருடைய நட்சத்திரம். மட்டுமல்ல, அவரை யார் என்றும் அவர்கள் அறிந்திருந்தார்கள். வேதங்களில் இருந்து ஆராய்ந்து அறிந்திருந்தார்கள். ஆகவே அவரை பணிந்து கொள்ளும்படியாக அவர்கள் தேடி வருகின்றார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவரை பணிந்து கொள்ள போகும் அதே வேளையிலே நன்றாக சத்தியத்தை தெரிந்து கொள்ளுங்கள். அவரிடம் சென்று நாங்கள் வேதத்திலே வாசித்து பார்க்கிறோம், 11ஆம் வசனத்திலே வாசித்து பார்க்கிறோம், தங்கள் பொக்ஷங்களை திறக்கின்றார்கள் என்று சொல்லி பார்க்கின்றோம். தங்கள் பொக்ஷங்களை திறக்கின்றார்கள். பூட்டி வைக்கவில்லை, திறக்கின்றார்கள். கணக்கு பார்க்கவில்லை, அள்ளி கொடுக்கின்றார்கள். வருங்கையுடன் போகவில்லை, கை நிறைய கொண்டு போகின்றார்கள். ஆகவேதான் அந்த நட்சத்திரத்தை அவர்கள் கண்டபொழுது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. சத்தியத்தை நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும் அருமையானவர்களே, சத்தியத்தை நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். ஆகவே பாருங்கள், நாங்கள் வேதத்திலே இன்னொரு இடத்திலே நாங்கள் இதை குறித்து பார்க்கும் பொழுது தாவீது எப்பொழுதும் கர்த்தருடைய ஆலயத்தை நிறைக்கிறவராக காணப்பட்டார். ஒரு வாஞ்சி ஒன்றிருந்தது. ஆலயத்துக்கு அள்ளி கொடுக்கிறவராக காணப்பட்டார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னும் தெளிவாக நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்கள் அறிந்திருந்தாலும் நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை என்றாலும், இன்றைக்கு நீங்கள் மட்டுமல்ல, இந்த இதில் சொல்லப்படுகின்ற செய்தியை கேட்கிறவர்கள் இன்றைக்கு பல பேர் கேட்பார்கள். பல பேருக்கு நான் கர்த்தர் பேசுவார். ஆகவே நான் உங்களுக்கு தெளிவாக இன்னும் சொல்லுகின்றேன். தாவீது பாருங்கள், எப்பொழுதும் ஆலயத்தை நிறைக்கிறவராக இருந்தார். நிறைய வேண்டும் என்று அவர் வாஞ்சியோடு இருந்தார். நாங்கள் ஒரு பாடலே கூட பாடுவோம் அல்லவா? தாவீது மன்னன் கொடுத்தது போல நாங்களும் சபைக்கு கொடுப்போம் என்று சொல்லி பாடுகின்றோம். அல்லேலூயா. ஆமருமையானவர்களே, வாசித்து பாருங்கள் வேதத்தை. ஆனால் இன்றைக்கு எத்தனையோ பிள்ளைகள் பேசுவதை கூட நான் கேட்டிருக்கிறேன். எப்படி? நாங்கள் தசபாகம் கணக்காய் கொடுக்கின்றோம், காணிக்கை வேண்டிய நேரத்தில் கொடுக்கிறோம், எங்களுக்கு மேற்கொண்டு நாங்கள் சபையை தாங்க வேண்டிய அவசியம் இல்லை, சபையை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, சபைக்கு என்ன பொருள் தேவையோ நாங்கள் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. விருப்பம் என்றால் தசபாகத்திலேயும் காணிக்கையிலையும் பாஸ்டர் வாங்கி கொள்ளட்டும்
என்று சொல்றதை நான் முன்பு எல்லாம் கேள்விப்பட்டு அருமையானவர்களே, எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆசீர்வாதம் எப்படி வரும் இவங்களுக்கு? ஆசீர்வாதம் எப்படி வரும்? காரணம் என்ன தெரியுமா? அவர்கள் கணக்கு பார்க்கின்றார்கள். ஆனால் மற்றவர்கள் கொடுக்க வேண்டும் என்று வாஞ்சிக்கிறார்கள். மற்றவர்கள் விசுவாசிகள் அவர்கள் கொடுக்க வேண்டும் என்று வாஞ்சிக்கிறார்கள். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தாங்கள் கொடுப்பது கிடையாது, ஆனால் மற்றவர்கள் கொடுக்க வேண்டும். அல்லது மற்றவர்கள் கொடுக்கிறார்களா, இதையே ஆராய்வதிலே இன்றைக்கு எத்தனையோ தேவனுடைய ஜனங்கள் இருப்பதை குறித்து நான் வேதனை அடைகிறேன். அருமையானவர்களே, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தாவீது அப்படி அல்ல. கொடுக்கும்படியாக உற்சாகப்படுத்தினார் மட்டுமல்ல, தானும் அள்ளி கொட்டுத்தார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். ஆலயத்திலே நிறைய காணப்படும் பொழுது தாவீது மல்லன் சந்தோஷம் அடைந்தார் என்று நாங்கள் பார்க்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. சபையில் நிறைய 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 தாவீது சந்தோஷம் அடைந்தார். இந்த காலங்களில் அநேகருடைய எதிர்பார்ப்பு என்ன தெரியுமா அருமையானவர்களே? சபையில சில பேர் இருக்கிறாங்க, தசமா கொடுத்துட்டா போதும், காணிக்கு கடைசி வரைக்கும் போட மாட்டாங்க. அவங்க பகிரங்கமா சொன்னது கூட நான் பார்த்துக்கிறேன். நாங்க கொடுத்துறோம், அந்த சபைக்கு நான் தசமா கொடுக்கிறோம், இவங்களுக்கு நான் காணிக்க போடுறே இல்லை என்று சொல்றது கூட நான் கேள்விப்பட்டிருக்கேன். இவ்வளவு ஒரு வேதனையான ஒரு வார்த்தை பாருங்க அருமையானவர்களே, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே. இன்னும் அவர்கள் சொல்லுவதை கூட கேள்விப்பட்டிருக்கிறேன், என்னை எல்லா வேளைகளிலும் சபை என்னை தாங்க வேண்டும். வேதனையோடு நான் சொல்லுகின்றேன், சபைதான் என்னை தாங்க வேண்டும், சபை எனக்கு உதவி செய்ய வேண்டும். ஆனால் நானோ எதுவுமே சபைக்கு செய்ய மாட்டேன். நான் தசமாக கொடுக்கிறேன், அதிலிருந்து சபை எனக்கு உதவி செய்ய வேண்டும். எத்தனை பேர் ராங்கித்தனமாக அப்படி கதைத்திருக்கிறேன் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அருமையானவர்களே, இது பொய் அல்ல. சொல்ல போனால் இவர்கள் தேவனுடைய சபையை ஒரு பேங்காக நினைக்கின்றார்கள் என்றுதான் நான் நினைக்கின்றேன். இவருடைய எண்ணம் எல்லாம் என்ன? தேவனுடைய வழிக்கு எதிரானது. அருமையானவர்களே, உங்களுக்கு இது விளங்கும். இந்த எண்ணம் எல்லாம் தேவனுடைய வழிக்கு எதிரானது. ஆவியிலே வெளிப்படுத்துகிற காரியத்தை தான் உங்களுக்கு முன்பாக நான் பேசுகிறேன். அருமையானவர்களே, நான் எதையுமே ஒளித்து வைக்க விரும்பவில்லை. தேவை ஏற்படும் பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் உணர்த்தும் பொழுது அப்படியே சொல்லிவிடுவேன். தேவனுடைய பிள்ளையே, தாவீது மன்னனுடைய இருதயத்தின் வாஞ்சை இல்லாம என்ன தெரியுமா? தேவனுடைய ஆலயத்தை செல்வத்தால் நிறைக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய ஆலயத்தை செல்வத்தால் நிறைக்க வேண்டும். எனவேதான் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று அவர்கள் எனக்கு சொன்ன பொழுது நான் மகிழ்ச்சியாய் இருந்தேன். பார்த்தீங்களா? கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்ன பொழுது நான் மகிழ்ச்சியாய் இருந்தேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நான் புகழ்ச்சிக்காக நான் சொல்லவில்லை, அல்லது உங்களை ஏதோ புகழ்ச்சி படுத்த வேண்டும் என்று நான் சொல்லவில்லை. நான் நிற்பது தேவனுடைய பலிபீடம். இதிலிருந்து நான் ஒருவரை புகழ்ச்சிப்படுத்தவோ அல்லது வேணுமென்று சில பேர் சொல்லுவாங்க ஏத்தி விடுறேன், அதுக்காக வேண்டி நான் சொல்லுவதில்லை. ஆனால் உண்மையாக கர்த்தருக்கு முன்பாக நான் சாட்சியாக சொல்லுகிறேன், நம்முடைய பிள்ளைகள் ஒரு கொஞ்சம் தான். கர்த்தர் தந்திருக்கிற அளவிலே நான் சந்தோஷம் அடைந்தாலும் இன்னும் தர வேண்டும் என்று வாஞ்சிக்கிறவன். உங்களுக்கும் அந்த வாஞ்சை இருக்கிறது, கர்த்தர் ரொம்ப மக்களை தர வேண்டும் என்று சொல்லி. ஆனால் ஒவ்வொரு ஞாயிறும் போய் நாங்கள் இந்த இடத்திலே பெற்றுக்கொண்ட காணிக்கை தசபாகங்களை அங்கே பதிவு செய்யும் பொழுது உண்மையிலேயே நாங்கள் சந்தோஷப்படுவதுண்டு. கர்த்தர் இந்த ஒரு சொற்ப மக்களிலும் இவ்வளவாக குறைவில்லாமல் தருகிறாரே, எவ்வளவு அதிசயம் என்று சொல்லி, அருமையானவர்களே, இந்த ஊழியம் ஆரம்பிக்கப்பட்ட நாளில் இருந்து ஐயோ இந்த முறை காணிக்க இவ்வளவு குறைவாக வந்திருக்குதே என்று சொல்லி இட்ட வரைக்கும் இருதயத்திலே வேதனைப்பட்டது கிடையாது. சந்தோஷம் அடைகிறோம். ஏனென்றால்
கர்த்தர் அவ்விதமாக செயல்படுகிறார். அல்லேலூயா, ஹல்லேலூயா. யார் கொடுக்கிறார்களோ கொடுக்க இல்லையோ நாங்கள் அறியோம், ஆனால் கர்த்தர் நிறைய தருகிறார். ஆமென். அதை கர்த்தர் காணுகிறார். ஆகவே நாங்கள் எங்களுடைய உள்ள சந்தோஷப்படும் பொழுது நிச்சயமாக கர்த்தர் கொடுக்கின்ற ஒவ்வொரு கரங்களையும் ஆசீர்வதிப்பார். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த 122வது சங்கீதத்திலே நீங்க எடுத்து வாசித்து பாருங்கள். தாவீதை அங்கே கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் பாருங்கள் என்று சொன்ன உடனே அவருக்கு ஒரு சந்தோஷம் இருந்தது. சந்தோஷம் இருந்தது. என்ன? ஐயோ, கர்த்தருடைய ஆலயம் நிறைய போகிறது, கர்த்தருடைய ஆலயத்துக்கு கொடுக்க போகிறேன் என்ற ஒரு சந்தோஷம் அவருக்கு இருந்தது. அந்த சந்தோஷம் தான் அந்த சாஸ்திரிகளுக்கு இருந்தது. அருமையானவர்களே, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த நட்சத்திரம் அவருடைய நட்சத்திரம், அவருடைய நட்சத்திரம் என்று கண்டுகொண்டார்களே, இந்த சாஸ்திரிகள் கண்டுகொண்டார்களே. அதை கண்டவுடன் அந்த சாஸ்திரிகளுக்கு மிகுந்த ஆனந்த சந்தோஷம் மகிழ்ச்சி உண்டாயிற்றே. தாவீது மன்னன் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் என்று கேட்டபொழுது சந்தோஷம் அடைந்தாரே. இந்த மகிழ்ச்சியை இவர்கள் அடைய முக்கிய காரணம் என்ன? அந்த சந்தோஷத்தின் மிகுதியால் பொக்ஷங்களை திறக்க காரணம் என்ன? இந்த நட்சத்திரம் அதாவது இந்த ஆலயமாகிய சபைக்கும் தொடர்பு என்ன? இங்கே இவர்கள் நட்சத்திரத்தை கண்டவுடனே அவர்கள் சந்தோஷ மிகுதியாக என்ன செய்கின்றார்கள்? பொக்ஷங்களையே திறக்கிறார்கள். இங்கே ஆலயத்துக்கு போவோம் என்ற உடனே தாவீது மன்னன் என்ன செய்கின்றார்? சந்தோஷ மிகுதியினால் அவர் என்ன செய்கின்றார்? சந்தோஷ உள்ளத்தோடு அவர் ஆலயத்துக்கு போவதற்காக எழும்புகின்றார். எதற்காக? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நட்சத்திரத்துக்கும் இந்த ஆலயத்துக்கும் தொடர்பு என்ன? நாங்கள் பார்க்கிறோம். வெளிப்படுத்தல் எடுத்துக்கொள்ளுங்கள். வெளிப்படுத்தலிலே 22ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 16ஆம் வசனத்தை தயவு செய்து வாசியுங்கள். 16, 22, 16 வாசியுங்கள். சபைகளில் இவைகளை உங்களுக்கு சாட்சியாய் அறிவிக்கும்படி இயேசுவாகிய நான் என் தூதனை அனுப்பினேன். நான் தாவீதின் வேரும் சந்ததியும் பிரகாசமுள்ள விடிவள்ளி நட்சத்திரமாயிருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. என் ஆண்டவர் சொல்லுகின்றார், நான் பிரகாசம் உள்ள விடிவள்ளி நட்சத்திரமாயிருக்கிறேன். அல்லேலூயா. ஆம் அருமையானவர்களே, இந்த சாஸ்திரிகள் அந்த நட்சத்திரத்திலே இயேசு கிறிஸ்துவையே கண்டார்கள். அல்லேலூயா, இயேசு கிறிஸ்துவையே கண்டார்கள். ஆகவேதான் அந்த சந்தோஷம் அவர்களுக்கு ஆனந்த சந்தோஷமாயிருந்தது. தாவீது மன்னன் ஆலயத்திலே சபையிலே காணும் போது, சபையை காணும் போது, ஆலயத்தை காணும் போது, ஆலயம் சபை என்ற வார்த்தையை கேட்ட பொழுது அங்கே தேவனையே கண்டார். ஆமென். சபையானது இயேசு கிறிஸ்துவின் சரீரமாய் இருக்கிறது என்று நீங்கள் இன்னும் அறியாதிருக்கிறீர்களா? ஆமருமையானவர்களே, சபையானது இன்றைக்கு ஆண்டவராய இயேசு கிறிஸ்துவின் சரீரம் என்று இன்றைக்கு அநேகர் அறியவில்லை. அநேகர் அறியவில்லை. ஏன் தெரியுமா? அவர்களுடைய கிரியைகளினால் நான் சொல்லுகின்றேன், அவர்கள் அறியவில்லை. ஆனால் நாம் அறிந்திருக்கிறோம். ஆமென், ஆமென். யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரத்திலே 13ஆம் வசனத்தை எடுத்து வாசியுங்கள். யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் வாசியுங்கள். பற்றொன்று யோவான் 3:13 பரலோகத்திலிருந்து இறங்கினவரும் பரலோகத்தில் இருக்கிறவருமான மனுஷகுமாரனை அல்லாமல் பரலோகத்துக்கு ஏறினவர் ஒருவனும் இல்லை. சரி, பரலோகத்தில் இருந்து இறங்கினவரும் பரலோகத்தில் இருக்கிறவருமான மனுஷகுமாரனார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே பிறந்திருக்கின்றார் குழந்தை ரூபமாக. அதே வேளையிலே நட்சத்திர ரூபமாக அங்கே சாஸ்திரிகளுக்கு காணப்படுகின்றார். ஆகவே அவர் அந்த இயேசு கிறிஸ்துவை அங்கே கண்டார்கள். இங்கே பிறந்திருக்கிற குழந்தையிலும் அந்த இயேசுவை கண்டார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. பரலோகத்திலிருந்து இறங்கினவரும் பரலோகத்தில் இருக்கிறவருமாய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அதே போன்ற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தாவீது ஆலயத்திலே இயேசு கிறிஸ்துவை கண்டார்.
ஆமென் ஆமென். ஆகவே இன்றைய நாளிலும் நாங்கள் சபையிலே, எங்களுடைய சபையிலே அருமையானவர்களே, நாங்கள் இயேசு கிறிஸ்துவை காண வேண்டும். சபை என்பது ஒரு கட்டடம் அல்ல, சபை என்பது கல்லுகளால் கட்டப்பட்ட ஒரு கூடாரம் அல்ல, சபை என்பது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆகவே இந்த சாஸ்திரிகளும் தாவீது மன்னனும் சந்தோஷம் அடைந்தார்கள். அது பெயரளவில் சந்தோஷம் அல்ல, அது செயலில் காண்பிக்கும் சந்தோஷம். ஹல்லேலூயா. செயலில் காண்பிக்கும் சந்தோஷம். சில பேர் சபை வைராக்கியம் இருக்கிறது, சபை வைராக்கியம் சில பேர் பாராட்டுவார்கள். ஆனால் அங்கே அங்காளவே சபையை குறித்து தூசிப்பார்கள், பாசை குறித்து தூசிப்பார்கள், சபை விசுவாசிகளை குறித்து தூசிப்பார்கள், குறை சொல்லுவார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சபையிலே வைராக்கியமாயிருப்பார்கள், ஆனால் சபைக்கென்று எதுவுமே அவர்கள் செய்ய மாட்டார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, செயலில் காண்பிக்கும் சந்தோஷம், இதுதான் உண்மையான சந்தோஷம். அல்லேலூயா அல்லேலூயா. சபையை நேசிப்பதன் அடையாளம் அது செயலிலே வெளிப்பட வேண்டும். ஆமென். கிரியை இல்லாத அனைத்துமே செத்தது, கிரியை இல்லாத அனைத்துமே செத்தது. வேதத்திலே கிரியை இல்லாத விசுவாசம் என்று சொல்லப்படுகிறது. நான் சொல்லுகிறேன், கிரியை இல்லாத அனைத்துமே செத்தது. நான் இந்த சகோதரனுடைய அன்பாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறேன், ஆனால் அந்த சகோதரனிலே அன்பாய் இருக்கிறேன் என்று வாயால் சொல்லுகின்றேன். ஆனால் அந்த சகோதரன் சுகஈனமாய் இருக்கும் பொழுது நான் அந்த சகோதரன் சுகீனமாய் இருக்கிறார் என்று பதரை துடித்து ஏதோ ஒரு கையில ஒரு பொருளை வாங்கிக்கொண்டு நான் ஆஸ்பத்திரிக்கு ஓடி போறேன் அல்லவா, அதான் அன்பு. அன்பால் சொல்லுவது மட்டுமல்ல, என் செயலிலே அது காண்பிக்கப்பட வேண்டும். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் சந்தோஷம் அப்படிப்பட்டது. இந்த நாளிலே, கிறிஸ்துமஸ் நாளிலே நீங்கள் சிந்திக்க வேண்டிய காரியம், உங்கள் சந்தோஷம் அப்படிப்பட்டது. அந்த நட்சத்திரத்தை உண்மையான உள்ளத்தோடு, அந்த நட்சத்திரத்தை உண்மையான உள்ளத்தோடு, கிரியைகளின் உள்ளத்தோடு இன்றைக்கு காணும் யாவரும் நிச்சயமாக நிச்சயமாக மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைவார்கள். அல்லேலூயா அல்லேலூயா. அந்த நட்சத்திரத்தை மிகுந்த சந்தோஷத்தோடு, உண்மையான சந்தோஷத்தோடு, கிரியை கூடிய சந்தோஷத்தோடு காணும் பொழுது அவர்கள் மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைவார்கள். ஆமென். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இப்பொழுது அந்த நட்சத்திரத்தின் தன்மையை குறித்து நாங்கள் சிறிது தியானிக்க போகின்றோம். இந்த நட்சத்திரத்துக்கு 3 சிறப்பான தன்மைகள் உண்டு. 3 சிறப்பான தன்மைகள். இதை குறித்து நாங்கள் இந்த நாளிலே நாங்கள் பார்ப்போம். ஆதி ஆகமத்திலே 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிங்க. ஆதி ஆகமம் 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். தேவன் பகலை ஆள பெரிய சுடரும் இரவை ஆள சிறிய சுடரும் ஆகிய 2 மகத்தான சுடர்களையும், பின்ன இரவை ஆள அவர் நட்சத்திரங்களை உண்டாக்கினார். இரவை ஆளும்படியாக நட்சத்திரங்களை உண்டாக்கினார். இரவென்றால் என்ன? இருளை குறிக்கிறது. பின் ஆகவே இந்த இரவை ஆளும்படியாக நட்சத்திரங்களை அவர் உண்டாக்கினார். ஆகவே பாருங்கள், முதல் மனிதன் ஆதாம் தேவனுடைய சாயலிலே சிருஷ்டிக்கப்பட்டார். தேவனுடைய சாயலிலே நாங்கள் போன தடவை பார்த்தோம். தேவனுடைய சாயலிலே சிருஷ்டிக்கப்பட்டார். தேவன் அவனை தம்முடைய தோட்டத்திலே வைத்தார். ஏதேன் தோட்டத்திலே வைத்தார். எந்த குறையுமே கர்த்தர் அவனுக்கு வைக்கவில்லை. அவனுக்கு அங்கு இருக்கவில்லை, எந்த குறையுமே இருக்கவில்லை. ஆனால் அவனோ கீழ்ப்படியாமையின் காரணத்தினால் பாவம் செய்தான். கனியை புசித்தது பாவம் அல்ல, அவனுடைய பாவத்துக்கு காரணம் எது? கீழ்ப்படியாமை. கீழ்ப்படியாமல் போனதே பாவம்.
இன்றும் தேவனுடைய தோட்டமாகிய சபையில இன்றைக்கு தேவனுடைய சாயலை பெற்ற ஜனங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆனால் ஏராளமான ஜனங்கள் கீழ்ப்படியாமையின் பாவத்தில் தான் அவர்கள் ஜீவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இது வேதனைக்குரியது. கீழ்ப்படுகிறோம் என்று வாயினால் அறிக்கை பண்ணுவார்கள். ஆனால் அவருடைய செயல்கள் கிரியைகள் அனைத்தும் கீழ்ப்படியாமையின் கனிகளை கொண்டிருப்பதை நாங்கள் காண முடிகின்றது. மீண்டும் உங்களுக்கு கூறுகின்றேன், கிரியை இல்லாத, அதாவது செயலில் இல்லாத எந்த அறிக்கையும் செத்து போனது, செத்து போனது. ஆகவே ஆதாம் தேவனுடைய தோட்டத்திலே இருந்து என்ன செய்யப்பட்டான்? துரத்தி விடப்பட்டான். இது கடந்த நாட்களிலே நாங்கள் அழகாக ஆழமாக நாங்கள் இந்த சத்தியத்தை நாங்கள் பார்த்தோம். கீழ்ப்படியாமை அந்த தோட்டத்தில் இருந்து கர்த்தர் துரத்தி விட்டார். அவனுடைய ஆவிக்குரிய கண்கள் கூடா போன அருமையானவர்களே, ஆவிக்குரிய கண்கள் குருடாய் போய்விட்டது. மாமிசத்தின் கண்கள் வெளிச்சம் அடைந்தது. ஆகவே மாமிசத்தின் கண்கள் கூடாகி ஆவிக்குரிய கண்கள் வெளிச்சமாயிருந்ததினால் தான் அவர்கள் ஒருவரை ஒருவர் நிர்வாணிகளாயிருந்தும் அவர்கள் அதை கண்டுகொள்ளவில்லை. இவர்கள் எப்பொழுது பாவம் செய்தார்களோ மாமிசம் அவர்களை ஆட்கொண்டது. ஆவிக்குரிய கண்கள் குருடானது, மாமிசத்தின் கண்கள் திறக்கப்பட்டது. அப்பொழுது அவர்கள் ஒருவரை ஒருவர் காணும் பொழுது வெட்கமடைந்தார்கள். ஏன்? அவர்கள் நிர்வாணமாயிருக்கிறதை கண்டுகொண்டார்கள். மாமிச ரீதியிலே அவர்கள் சிந்திக்க வழிகிட்டார்கள். எங்களுடைய ஆதி பெற்றோர் மாமிச கண்கள் திறந்தவுடனே மாமிச ரீதியிலே சிந்திக்க வழிகிட்டார்கள். பழத்தை தின்றதினால் அல்ல, அந்த கீழ்ப்படியாமையின் அந்த எண்ணம் அவர்களிலே வந்தவுடனே அவர்கள் மாமிச ரீதியிலே சிந்திக்க தொடங்கினார்கள். நன்றாக வேதத்தை வாசித்து பாருங்கள். அந்த நிலையை அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த நிலையை அவர்கள் ஆராயாமல், அதாவது தங்களுடைய நிலையை, தங்களுடைய மாமிச ரீதியிலே கண்கள் திறக்கப்பட்டு விட்டது, தங்களுடைய கீழ்ப்படியாமையின் காரணத்தினால் என்ற தங்களுடைய நிலையை ஆராயாமல் அவர்கள் என்ன செய்கின்றார்கள்? ஒருவரை ஒருவர் அங்கே சாட்ட வலிக்கின்றார்கள். பார்த்தீங்களா? மாமிசத்தின் கிரி அங்கே செயல்பட வந்து விட்டது. ஒருவரை ஒருவர் சாட்ட வலிக்கிட்டார்கள். கணவன் தான், மனைவிதான், கணவன் தான், மனைவிதான், இல்ல சாத்தான் தான், அந்த சர்ப்பந்தான், இப்படியாக மாறி மாறி கடைசியாக என்ன செய்து, ஆண்டவரே நீர் தந்த மனைவிதான் என்று ஆண்டவர்களையும் சாட்டினார். பாத்தீங்களா? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தன்னுடைய சுய திருப்தி என்ற, தனது சுய திருப்தி என்ற அந்த அத்தி இலையினால் அவன் என்ன செய்தான்? தன்னுடைய நிர்வாணத்தை மறைத்து என்று நாங்கள் பார்க்கிறோம். அது சுய, அந்த அதாவது தன்னுடைய நிர்வாணத்தை தன்னுடைய சுய திருப்தி என்ற அத்தி இலையினால் மறைத்து அது மறைந்து விட்டது என்று அவன் நினைத்தான். தனக்குத்தானே அவன் சமாதானப்படுத்திக் கொண்டான், தன்னையே சமாதானப்படுத்திக் கொண்டான். ஆனால் அவனாலே அது முடியாமல் போய்விட்டது என்று நாங்கள் கடந்த காலத்திலே பார்த்தோம். தேவனுடைய தோட்டத்துக்குள்ளேயே அவன் இருக்கின்றான், அத்தி இலையினால் மூடிக்கொண்டிருக்கின்றான். தேவனுடைய தோட்டத்துக்குள்ளேயே என்ன செய்கின்றான்? இப்ப ஒளித்து திரிந்தான் என்று சொல்றதை விட ஓடி ஒளிச்சான், விளையாடினான். ஓடி ஒளிச்சான், விளையாடினான். ஆண்டு அங்க சத்தத்தை கட்டோன்னு ஓடுறான், இங்க இஞ்சி சத்தத்தை கட்டோன்னு அங்க ஓடுறான், அங்க ஓடுறான். அவருக்கு நிம்மதியே இல்ல. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய வார்த்தைகள் என்ன செய்கின்றது? அவனுக்கு அம்பு போல் வந்து அவனிலே எய்கிறது போன்று காணப்படுகிறது. பாருங்கள், இவ்விதமான மாமிசத்தின் கண்கள் திறந்த உடனே இன்றைக்கு சில பேர் பாருங்கள், இன்றைக்கு பாஸ்டர் சொன்னது எனக்குத்தான் சொல்லி போடுவான் உடனே. பாத்தீங்களா? காரணம் என்ன தெரியுமா? அந்த மாமிசத்தின் கண்கள் திறக்கப்பட்டு அதை உணர்றா இல்ல. இன்றைக்கு மனுஷன் அப்படி உணர்ற இல்ல. உணராமல்
உடனே அவன் உணர்ந்து திருந்திடுவான். டப்பண்டு கத்தருக்குள்ள ஓஹோ இதனுடைய மாமிசம் செயல்படுது. உடனே அவன் தப்பிடுவான். அருமையானவர்களே பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தைகள் அவனுக்கு அம்பு போல எய்ய துவங்கிறது. எய்ய துவங்கிய உடனே அவன் ஓடி ஒளிகின்றான். இந்த கடைசி நாட்களிலே தேவனுடைய தோட்டமாகிய சபைகளில் காணப்படுகின்ற ஒரு பரிதாப நிலையும் இதுதான் அருமையானவர்களே. பரிதாப நிலை. இருளை ஆள சிருஷ்டிக்கப்பட்டவன் இருளுக்கு அடிமையானான். சந்தோஷத்தை சமாதானத்தை இழந்தான். மாம்ச சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் உடையவனாக காணப்பட்டான். அதனால் அந்த அத்து இலை. ஆகவே இருளின் அடிமையாக காணப்பட்ட மனிதனை, இருளின் அடிமையாக வாழ்ந்து கொண்டிருந்த இந்த மனிதனை மீட்க ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே பிறந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கின்ற மெய்யான ஒளி இயேசு கிறிஸ்துவே. ஹல்லேலூயா. ஆண்டவரின் பிறப்பை குறித்து ஏசாயா மூலம் முன்னறிக்கப்பட்ட தீர்க்கதரிசனத்தை நாங்கள் வாசிப்போம். ஏசாயா 9ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 9ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசியுங்க. 9:2. இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்களின் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது. நன்றாக இந்த வசனத்தை தியானி இங்க வீட்டை கொண்டு போய், மரண இருளின் தேசம் என்று சொல்லப்படுகின்றதே, அந்த மரண இருளின் தேசத்தின் அதிகாரி யார்? பிசாசு. மரண இருளின் தேசத்தின் அதிகாரி பிசாசு. பின்ன இது இந்த மரண இருளின் அதிகாரி, மரண இருளின் தேசத்தின் அதிகாரியாய பிசாசானவனை கர்த்தர் இயேசு தமது மரணத்தினால் அழிக்கும்படி சிலுவை பாடுகளை மனமுவந்து ஏற்றுக்கொண்டார். சிலுவையிலே மரித்து பிசாசின் அதிகாரத்தை அழித்து விட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எபிரேயர் 2ஆம் அதிகாரத்திலே 14-15 வசனங்களை எடுத்து வாசியுங்கள். எபிரேயர் 2:14-15 வாசியுங்கள். ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சமானார், மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும் படிக்கும் ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும் படிக்கும் அப்படி ஆனார். அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசுவின் மேல் விசுவாசம் வைத்து அவரை ஏற்றுக்கொண்டு ஒவ்வொருவரும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படிக்கு அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினார். ஆமருமையானவர்களே, இருளை ஆளும்படியான அதிகாரத்தை நமக்கு கிருபையாய் மீண்டும் தந்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் இவ்வுலகத்திற்கு ஒளி என்று ஆண்டவர் இயேசு சொல்லுகின்றார். நாம் இந்த உலகத்திற்கு ஒளி என்று ஆண்டவர் இயேசு சொல்லுகின்றார். இதை மனதிலே வைத்து நாங்கள் ஒவ்வொருவரும் நடக்க வேண்டும். இருளின் பிள்ளைகளாகிய ஒவ்வொருவரும், அதாவது ஒளியின் பிள்ளைகளாகிய ஒவ்வொருவரும் இருளின் பிள்ளைகளாக மாறிவிடாதபடி எப்பொழுதும் உங்கள் கீழ்ப்படிதல் உங்கள் செயல்களிலே வெளிப்பட வேண்டும். நாங்கள் ஒளியின் பிள்ளைகள் என்றால் இருளின் பிள்ளைகளை நாங்கள் ஒளியிடத்துக்கு கொண்டு வருகின்றவர்களாக இருக்க வேண்டுமே தவிர அந்த இருளுக்குள் நாங்கள் போய்விடக் கூடாது. இருளை ஆளவே நட்சத்திரங்களை உண்டாக்கினார். அல்லேலூயா. இருளை ஆளவே நட்சத்திரங்களை உண்டாக்கினார். ஆமென், ஆமென். இனி இரண்டாவதாக அந்த நட்சத்திரத்தின் இரண்டாவது தன்மை என்னென்று நாங்கள் பார்ப்போம். எண்ணாகமத்தில் எடுத்துக்கொள்வோம். எண்ணாகமம் 24ஆம் அதிகாரம். எண்ணாகமம் 24:17 வாசியுங்க. எண்ணாகமம்
24:17 அவரை காண்பேன். வாசிங்க. அவரை காண்பேன். ஓ, இப்பொழுது அல்ல, அவரை தரிசிப்பேன். சமீபமாய் அல்ல. ஒரு நட்சத்திரம் யாக்கோபிலிருந்து உதிக்கும், ஒரு செங்கோல் இஸ்ரவேலில் இருந்து எழும்பும். அது மோவாபின் எல்லைகளை நொறுக்கி சேத் புத்திரர் எல்லோரையும் நிர்மூலமாக்கும். இது யார் சொன்னது? யார் சொன்னது? பிலேயா. ஒரு நட்சத்திரம் யாக்கோபில் இருந்து உதிக்கும், ஒரு செங்கோல் இஸ்ரவேலில் இருந்து எழும்பும். அது மோவாபின் எல்லைகளை நொறுக்கி சேத் புத்திரர் எல்லாரையும் நிர்மூலமாக்கும். பிலேயாம் இயேசுவின் பிறப்பை குறித்து தீர்க்க தரிசனம் உரைத்தார். இதான் அந்த தீர்க்க தரிசனம். ஆம் அருமையானவர்களே, அந்த நட்சத்திரத்தின் இரண்டாவது தன்மை என்ன தெரியுமா? நாங்கள் இப்பொழுது வாசித்தோம். நீதிக்குட்படுத்துகிற நட்சத்திரம். நீதிக்குட்படுத்துகிற நட்சத்திரம். யாக்கோபில் இருந்து உதிக்கும் அந்த நட்சத்திரம் கர்த்தர் இயேசு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பின்ன இந்த யாக்கோபில் இருந்து உதிக்கின்ற அந்த நட்சத்திரம் கர்த்தர் இயேசு என்ன செய்வாராம்? அந்த தீர்க்கதரிசனத்தின்படி என்ன செய்வாராம்? ஒன்று சொல்லுங்க. ஒன்று மோவாபின் எல்லைகளை நொறுக்குவார். இரண்டாவது சேத் புத்திரர் யாவரையும் அழிப்பார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த மோவாப் அநீதியை குறிக்கிறது. இந்த மோவாப் யார்? மோவாப் யார்? மோவாப் யார்? லோத் தனது மூத்த மகளின் மூலம் பெற்றெடுத்த மகன்தான் இந்த மோவாப். மோவாபியர்கள் என்று சொல்லி நீங்கள் வேதத்திலே பார்க்கிறீர்கள். கர்த்தருடைய பார்வையிலே அருவருப்பானவர்கள். இவர்கள் கர்த்தருடைய சபைக்கு உட்படலாகாதவர்கள். அவர்கள் சபைக்கு உட்பட முடியாதவர்கள். இந்த மோவாபியர்கள் கர்த்தருடைய சபைக்குள் யார் யார் உட்படுவார்கள் என்பதை கடந்த கால வேத படிப்பொழிலே பார்த்தோம். யார் யார் உட்பட மாட்டார்கள் என்று பார்த்தோம். அதிலே இந்த மோவாபியர்களும் ஒருவர். மட்டுமல்ல, இவர்கள் இஸ்ரவேலருக்கு எப்பொழுதும் எதிர்த்து நின்றார்கள். தேவனுடைய ஜனங்களுக்கு எப்பொழுதும் அவர்கள் எதிர்த்து நின்றார்கள். ஆகவே கர்த்தருடைய சபைக்கு உட்படலாகாதவர்கள் இந்த மோவாபியர்கள். இந்த கர்த்தருடைய சபைக்கு உட்படலாகாதவர்களுடன் உண்மையான தேவனுடைய ஜனங்கள் சம்பந்தம் வைக்கவே கூடாது. வேதம் சொல்லுகின்றது, நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? நம்முடைய தேவன் நீதிபரர். அல்லேலூயா. நம்முடைய தேவன் நீதிபரர். பாவிகளாகிய நம்மை நீதிக்கு உட்படுத்தவே இயேசு கிறிஸ்து பிறந்தார். அல்லேலூயா. பாவிகளாகிய நம்மை நீதிக்கு உட்படுத்தவே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பிறந்தார். ரோமர்லே 3ஆம் அதிகாரத்தை எடுங்கோ. ரோமர் 3ஆம் அதிகாரம் பட்டணருக்கு. ரோமர் 3ஆம் அதிகாரம் 25 26 வாசிங்க. 25 26 தேவன் பொறுமையாயிருந்து நடந்த பாவங்களை பொறுத்துக் கொண்டதை குறித்தும் தம்முடைய நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும் தாம் நீதி உள்ளவரும் இயேசுவினிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவனை நீதிமான் ஆக்கிறவருமாய் விளங்கும்படி இக்காலத்திலே தமது நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும் இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் கிருபாதார பலியாக அவரையே ஏற்படுத்தினார். ஆகவே எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்மை நீதிக்கு உட்படுத்துகின்ற நட்சத்திரம் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா, அல்லேலூயா. நீதிக்குட்படுத்துகிற நட்சத்திரம். ஆகவே இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் நாம் கழுவப்படும் பொழுது நாம் நீதிமான்களாக்கப்படுகின்றோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வார்த்தையை
சந்தோஷமாய் ஏற்று அல்லேலூயா சொல்லுகின்ற நாங்கள் ஒரு சத்தியத்தை முக்கியமாக கவனிக்க வேண்டும். என்ன தெரியுமா? அதாவது நீதிமான்களாய் மாறுகிற ஒவ்வொருவரும் நாங்கள் இப்பொழுது ஆண்டவருடைய இரத்தத்தால் நாங்கள் கழுவப்பட்டு நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொன்ன உடனே அல்லேலூயா சொல்லுகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, இப்ப நீங்க ஒரு முக்கியமான சத்தியத்தை தெரிஞ்சு கொள்ளணும். உண்மைதான், இது சத்தியமானது. ஆகவே நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய சத்தியம் என்ன? நீதிமான்களாய் மாறுகின்ற ஒவ்வொருவரும் ஆண்டவர் இயேசுவின் சுவிசேஷத்தை மற்றவர்களுக்கும் அறிவிக்க வேண்டும். அல்லேலூயா, அறிவிக்க வேண்டும். அப்பொழுதுதான் நாம் அநேகரை நீதிக்கு உட்படுத்துகிறவர்களாய் காணப்படுவோம். ஆண்டவர் இயேசுவின் சுவிசேஷத்தை மற்றவர்களுக்கு அறிவிக்க வேண்டும். அப்பொழுதுதான் நாம் அநேகரை நீதிக்கு உட்படுத்துகிறவர்களாய் காணப்படுவோம். ஆமென். நாம் நீதிமான்களாய் மாறி இருப்பது மட்டும் போதாது, அதிலே திருப்தி அடைந்து விடவும் கூடாது. அது சுயநலம். ஆகவே நீதிக்கு உட்படுத்துகின்றவர்களாய் நாங்கள் மாற வேண்டும். அல்லேலூயா. ஏனென்று உங்கள் உள்ளத்திலே கேள்வி எழும்பலாம். ஏனென்று உங்களுடைய உள்ளத்திலே கேள்வி இன்னொரு எழும்பலாம். வாசியுங்கள். தானியேல் புத்தகம் 12ஆம் அதிகாரத்தில் எடுத்துக்கொள்ளுங்கள். தானியேல் 12 3ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனத்தை வாசியுங்க. தானியேல் 12 12 வாசியுங்க. 3ஆம் வசனம். ஞானவான்கள் ஆகாயத்து மண்டலத்தின் ஒளியைப் போலவும் அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரத்தைப் போலவும் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள். பின்ன நாங்கள் ஏன் மற்றவர்களை நீதிக்குட்படுத்த வேண்டுமாம்? நீதிக்குட்படுத்துகிறவர்களே நட்சத்திரங்களைப் போல என்றென்றைக்கும் சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே நாங்கள் என்றென்றைக்கும் சதா காலங்களிலும் நட்சத்திரங்களைப் போல பிரகாசிக்க வேண்டும் என்றால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? என்ன செய்ய வேண்டும்? அநேகரை நீதிக்குட்படுத்த வேண்டும். அது என்ன? ஆண்டுடைய சுவிசேஷத்தை அனைவருக்கும் சொல்ல வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆம் அருமையானவர்களே, சாஸ்திரிகள் கண்ட அந்த நட்சத்திரம், சாஸ்திரிகள் கண்ட அந்த நட்சத்திரம் பிள்ளைகளும் அதாவது அந்த நட்சத்திரம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து துடிவெளி நட்சத்திரம். அவர் நட்சத்திரத்தின் பிள்ளைகளாகிய நாமும் அவரை போல நீதிக்கு உட்படுத்துகிற ஜனங்களாக காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே கடுமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாங்கள் நீதிக்கு உட்படுத்துகின்ற நட்சத்திரங்கள். சரி, அடுத்தது இப்பொழுது 3வது தன்மையை பார்ப்போம். அந்த நட்சத்திரத்தின் 3வது தன்மை என்ன என்று நாங்கள் பார்க்க போகிறோம். எந்த நட்சத்திரம்? அந்த நட்சத்திரம். குறிப்பிட்டு சொல்ல வேண்டும். அந்த நட்சத்திரம்
அந்த நட்சத்திரம் சாஸ்திரிகளுக்கு முன் சென்றது என்று நாங்கள் பார்க்கிறோம். மத்தேயு சுவிசேஷத்திலே 2ஆம் அதிகாரத்திலே 9ஆம் வசனத்தை வாசிங்க. மத்தேயு 2. அவர்கள் கேட்டு போகையில் இதோ அவர்கள் கிழக்கிலே கண்ட நட்சத்திரம் பிள்ளை நட்சத்திரத்துமே வந்து. பின்ன என்ன செய்தாம் இந்த நட்சத்திரம்? அந்த நட்சத்திரம் என்ன செய்தாம்? வழி நடத்துகின்ற நட்சத்திரம். வழி நடத்துது, சாஸ்திரிகளை வழி நடத்துகின்றது. அந்த நட்சத்திரம் சாஸ்திரிகளுக்கு முன் சென்றுதான். அதாவது வழி தெரியாமல் நின்ற இந்த சாஸ்திரிகளை வழி நடத்தி சென்றதாம் இந்த வழி நடத்தும் நட்சத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார் என்ன தெரியுமா? நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்திலே வரான். வழி நடத்தும் நட்சத்திரம். சங்கீதம் 32 வாசித்து பாருங்கள். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் என்று கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறார். ஏசாயா 9ஆம் அதிகாரத்திலே நமது கர்த்தர் இயேசுவுக்கு தரப்பட்டுள்ள நாமம் என்ன? ஆலோசனை கர்த்தர். ஆம், அவர் நமக்கு ஆலோசனை தந்து நம்மை வழிநடத்துகிறார். வழிநடத்தும் நட்சத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நமது கர்த்தர் வேதத்தின் ஆழங்களை நமக்கு வெளிப்படுத்தி அதன்படி நடக்க வழி நடத்துகிறார் என்று சங்கீதத்திலே காணுகிறோம். அருமையானவர்களே, இக்கட்டான வேளைகளிலே, குழப்பமான சூழ்நிலைகளிலே உங்களுக்கு தரப்பட்டுள்ள போதகர் மூலம் இதுவே வழி என்று காண்பித்து இதிலே நடவுங்கள் என்று நடத்தி செல்லுகின்றார் அந்த வழி நடத்தும் நட்சத்திரம். அல்லேலூயா. கடைசியாக யூதாவிலே 24-25 வாசிங்க. யூதா 24-25 வாசிங்கள். பட்டண்டு. வலுவாதபடி உங்களை காக்கவும் நிறுத்தவும் வல்லமை உள்ளவரும் தாம் ஒருவரே ஞானம் உள்ளவருமாகிய நம்முடைய இரட்சகரான தேவனுக்கு கனமும் மகத்துவமும் வல்லமையும் அதிகாரமும் இப்பொழுதும் எப்பொழுதும் உண்டாவதாக. ஆமென். ஆம். கடைசி பரியந்தம் நம்மை பாதுகாத்து நித்திய வீட்டிற்குள் வழிநடத்த அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, சாஸ்திரிகள் கண்ட அந்த நட்சத்திரம், சாஸ்திரிகள் கண்ட அந்த நட்சத்திரம், சாஸ்திரிகள் கண்ட அந்த நட்சத்திரம் இருளை ஆளும் நட்சத்திரம். சாஸ்திரிகள் கண்ட அந்த நட்சத்திரம் நீதிக்குட்படுத்தும் நட்சத்திரம். சாஸ்திரிகள் கண்ட அந்த நட்சத்திரம் வழிநடத்தும் நட்சத்திரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே. ஹல்லேலூயா. அவரை நோக்கி பார்ப்பவர்கள் பிரகாசம் அடைகிறார்கள், வெட்கமடைய மாட்டார்கள், பலத்தின் மேல் பலனடைகிறார்கள், தீர்க்காயுசை பெறுகிறார்கள். சாஸ்திரிகள் அந்த நட்சத்திரத்தை நோக்கி பார்த்தார்கள், அவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள். அவர்கள் வெட்கமடையவில்லை, மாறாக சத்துரு ஏரோதுவே வெட்கமடைந்தான். ஆமென். ஆம். அந்த நட்சத்திரத்தை கண்ட சாஸ்திரிகள் மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். மாறாக ஏரோதும் அவனோடு கூட எருசலேம் நகரத்தார் அனைவரும் கலங்கினார்கள் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். தேவனுடைய ஜனங்களே, பயப்படாதிருங்கள். உங்களுக்கு மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி கர்த்தராகிய இயேசு உங்களுக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறார். அந்த நட்சத்திரத்தை கண்டு அவரின் பின்னே செல்ல உங்களை அர்ப்பணியுங்கள். அப்பொழுது மிகுந்த ஆனந்த சந்தோஷத்தை அடைவீர்கள். ஆமென், ஆமென். பெத்லகேமில் திருவிழா, பரலோகமெங்கும் பெருவிழா, தூதர்கள் பாட ஆயர்கள் மகிழ, தூதர்கள் பாட ஆயர்கள் மகிழ, அவனியிலே வந்துதித்தான் நம் இயேசு, அவனியிலே வந்துதித்தான் நம் இயேசு. பெத்லகேமில் திருவிழா, பரலோகமெங்கும் பெருவிழா, தூதர்கள் பாட
ஆயர்கள் மகிழ அவனியிலே வந்துதித்தார் நம் இயேசு அவனியிலே வந்துதித்தார் நம் இயேசு அன்னை மழையின் மழையிலே தவ புலவன் தவழ்ந்திட அன்னை மழையின் மழையிலே தவ புலவன் தவழ்ந்திட பெத்லகேமே ஒன்று கோடி மறந்திட திருவிழாவில் ஒன்று அங்கு நடந்தது திருவிழாவில் அங்கு ஒன்று நடந்தது பெத்லகேமே திருவிழா பரலோகம் எங்கும் திருவிழா தூதர்கள் பாட ஆயர்கள் மகிழ தூதர்கள் பாட ஆயர்கள் மகிழ அவனியிலே வந்துதித்தார் நம் இயேசு அவனியிலே வந்துதித்தார் நம் இயேசு கிழக்கில் உதித்த நட்சத்திரம் ஞானிகள் மூவரை நடத்தி கிழக்கில் உதித்த நட்சத்திரம் ஞானிகள் மூவரை நடத்தியே சத்திரத்தில் வந்ததுமே நின்றிட மாந்தர் ஒன்று கோடி நின்று மகிழ்ந்திட மாந்தர் ஒன்று கோடி நின்று மகிழ்ந்திட பெத்லகேமே திருவிழா பரலோகம் எங்கும் திருவிழா தூதர்கள் பாட ஆயர்கள் மகிழ தூதர்கள் பாட ஆயர்கள் மகிழ அவனியிலே வந்துதித்தார் நம் இயேசு அவனியிலே வந்துதித்தார் நம் இயேசு சாத்தான் கூட்டத்தின் எண்ணமெல்லாம் மன்னன கீழே விழுந்திட சாத்தான் கூட்டத்தின் எண்ணமெல்லாம் மன்னன கீழே விழுந்திட வானில் தரவை ஒன்று அங்கு ஒளிந்திட பாவிகள் மேற்பின் வேலை அன்று வந்தது பாவிகள் மேற்பின் வேலை அன்று வந்தது பெத்லகேமே திருவிழா பரலோகம் எங்கும் திருவிழா தூதர்கள் பாட ஆயர்கள் மகிழ தூதர்கள் பாட ஆயர்கள் மகிழ அவனியிலே வந்துதித்தார் நம் இயேசு அவனியிலே வந்துதித்தார் நம் இயேசு பெத்லகேமே திருவிழா பரலோகம் எங்கும் திருவிழா தூதர்கள் பாட ஆயர்கள் மகிழ தூதர்கள் பாட ஆயர்கள் மகிழ அவனியிலே வந்துதித்தார் நம் இயேசு அவனியிலே வந்துதித்தார் நம் இயேசு Hallelujah.
ஆனந்தமாய் ஆடுவேன் அல்லேலூயா பாடுவேன் ஆனந்தமாய் ஆடுவேன் இல்லை இல்லை தோல்வில்லையே என் வாழ்விலே இல்லை நீ தோல்வில்லையே என்னை மேய்க்க மண்ணில் வந்த என்னை மேய்க்கவே அன்பினாலே ஆள வந்த உம்மை தேவனே என்னை மேய்க்க மண்ணில் வந்த என்னை மேய்க்கவே அன்பினாலே ஆள வந்த உம்மை தேவனே அல்லேலூயா பாடுவேன் ஆனந்தமாய் ஆடுவேன் அல்லேலூயா பாடுவேன் ஆனந்தமாய் ஆடுவேன் இல்லை இல்லை தோல்வி இல்லையே என் வாழ்விலே இல்லை நீ தோல்வி இல்லையே என்னை மேய்க்க மண்ணில் வந்த என்னை மேய்க்கவே அன்பினாலே ஆள வந்த உம்மை தேவனே என்னை மேய்க்க மண்ணில் வந்த என்னை மேய்க்கவே அன்பினாலே ஆள வந்த உம்மை தேவனே அல்லேலூயா பாடுவேன் ஆனந்தமாய் ஆடுவேன் அல்லேலூயா பாடுவேன் ஆனந்தமாய் ஆடுவேன் இல்லை இல்லை தோல்வி இல்லையே என் வாழ்விலே இல்லை இல்லை தோல்வி இல்லையே ராஜாதி ராஜனே தேவாதி தேவனே விண்ணோர் வணங்கிடும் நீமல ராஜனே ராஜாதி ராஜனே தேவாதி தேவனே விண்ணோர் வணங்கிடும் நீமல ராஜனே பாவத்தை போக்கவே பாரினில் வந்தார் சாவத்தை நீக்கவே அற்புத பாலர் வந்துதித்தார் பாவத்தை போக்கவே பாரினில் வந்தார் சாவத்தை நீக்கவே அற்புத பாலர் வந்துதித்தார் ராஜாதி ராஜனே தேவாதி தேவனே போற்றி துதித்து பாடிடுவோம் ராஜாதி ராஜனே தேவாதி தேவனே போற்றி துதித்து பாடிடுவோம் ராஜாதி ராஜனே தேவாதி தேவனே விண்ணோர் வணங்கிடும் நீமல ராஜனே ராஜாதி ராஜனே தேவாதி தேவனே விண்ணோர் வணங்கிடும் நீமல ராஜனே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பேசும் தெய்வம் நீர் பேசாத கல்லோ பரமோ நீரல்ல பேசும் தெய்வம் நீர் பேசும் தெய்வம் நீர் பேசாத கல்லோ மரமோ நீரல்ல பேசும் தெய்வம் நீர் என்னை படைத்தவர் நீர் என்னை வளர்த்தவர் நீர் என்னை படைத்தவர் நீர் என்னை வளர்த்தவர் நீர் என் பாவம் நீக்கி என்னை குணமாக்கி என்னோடிருப்பவர் நீர் என் பாவம் நீக்கி என்னை குணமாக்கி என்னோடு இருப்பவர் நீர் இயேசுவே 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 பேசும் தெய்வம் நீர் பேசாத கல்லோம் மரமோ நீரல்ல பேசும் தெய்வம்
ஆலோசனை தந்து என்னோடு இருப்பவர் நீர். என்மேல் கண் வைத்து ஆலோசனை தந்து என்னோடு இருப்பவர் நீர். இயேசுவே 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 பேசும் தெய்வம் நீர். பேசாத கல்லோ மரமோ நீரல்ல, பேசும் தெய்வம் நீர். எனக்காய் வருபவர் நீர். எனக்காய் வருபவர் நீர். என் கண்ணீர் துடைப்பவர் நீர். எனக்காய் வருபவர் நீர். என் கண்ணீர் துடைப்பவர் நீர். எல்லாம் முடித்து சீயோனில் சேர்த்து என்னோடு இருப்பவர் நீர். எல்லாம் முடித்து சீயோனில் சேர்த்து என்னோடு இருப்பவர் நீர். இயேசுவே 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 பேசும் தெய்வம் நீர். பேசாத கல்லோ மரமோ நீரல்ல, பேசும் தெய்வம் நீர். பேசும் தெய்வம் நீர். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்குள்ளே இதுக்குள்ளே இருக்கின்ற ஒன்றே சேர்ந்தும் பெரியவரே. எனக்குள்ளே இருக்கின்ற ஒன்றே சேர்ந்தும் பெரியவரே. அறியாதது உனக்கு எட்டாததும்மா, பெரிய காரியங்கள் செய்துடுவார். எனக்கு அறியாததும் உனக்கு எட்டாததும்மா, பெரிய காரியங்கள் செய்துடுவார். எனக்குள்ளே இருக்கின்ற ஒன்றே சேர்ந்தும் பெரியவரே. செங்கடலுக்கு முன்னாளதோ, சேனைகளெல்லாம் பின்னாளதோ. செங்கடலுக்கு முன்னாளதோ, சேனைகளெல்லாம் பின்னாளதோ. சேனைகளத்த இருக்கின்ற சேனை கப்ப கலங்காதே. சேனையே கப்ப கலங்காதே. உனக்குள்ளே இருக்கின்ற ஒன்றே சேர்ந்தும் பெரியவரே. உனக்குள்ளே இருக்கின்ற ஒன்றே சேர்ந்தும் பெரியவரே. ஆமென். சாயலை தொடர்ந்து வந்துதித்தாரே, தாமை கோலத்தை அழைத்து அவதரித்தாரே. தேவசாயலை தொடர்ந்து வந்துதித்தாரே, தாமை கோலத்தை அழைத்து அவதரித்தாரே. பாவசாவத்தை போக்கிட மறுத்தார், பாட்டுகள் பாடி மகிமனை மகளுடன் போவோம். பாவசாவத்தை போக்கிட மறுத்தார், பாட்டுகள் பாடி மகிமனை மகளுடன் போவோம். We wish you happy Christmas, we wish you happy Christmas, we wish you happy Christmas, and a blessed New Year. We wish you happy Christmas, we wish you happy Christmas, we wish you happy Christmas, and a blessed New Year. Deva Jula Deva Vandutare, Deva Maranaya.
கர்த்தருக்கு சோத்திரம். என் தெய்வம் இயேசு என்னோடு பேசுவா, எனக்கு சந்தோஷமே. என் தெய்வம் இயேசு என்னோடு பேசுவா, எனக்கு சந்தோஷமே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. கடலின் வழியாய் பேசுவா, கலக்கம் நீங்க பேசுவா. கடலின் வழியாய் பேசுவா, கலக்கம் நீங்க பேசுவா. காட்சி தந்தும் பேசுவா, சாட்சியாக நிறுத்திடுவார். என் தெய்வம் இயேசு என்னோடு பேசுவா, எனக்கு சந்தோஷமே. என் தெய்வம் இயேசு என்னோடு பேசுவா, எனக்கு சந்தோஷமே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. வேதம் வழியாய் பேசுவா, விளக்கம் அனைத்தும் போதிப்பா. வேதம் வழியாய் பேசுவா, விளக்கம் அனைத்தும் போதிப்பா. தாதம் அமைந்து தியானிப்பேன், பரலோகம் தரிசிப்பேன். என் தெய்வம் இயேசு என்னோடு பேசுவா, எனக்கு சந்தோஷமே. என் தெய்வம் இயேசு என்னோடு பேசுவா, எனக்கு சந்தோஷமே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஜெபிக்கும் போதும் பேசுவா, துதிக்கும் போதும் பேசுவா. ஜெபிக்கும் போதும் பேசுவா, துதிக்கும் போதும் பேசுவா. தீக்கும் போதும் பேசுவா, தீக்கமாக நிறுசுவா. என் தெய்வம் இயேசு என்னோடு பேசுவா, எனக்கு சந்தோஷமே. என் தெய்வம் இயேசு என்னோடு பேசுவா, எனக்கு சந்தோஷமே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆமென். கேட்ட இந்த தேவதூது உங்களுக்கு மிகவும் ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என கர்த்தருக்குள் நம்புகிறோம். எமது திருச்சபை மூலம் ஆழ்ந்த சத்தியங்களுடன் வழங்கப்படும் தேவதூதுக்கள், வேதாகம படிப்புகள் அடங்கிய ஆடியோ கசட்டுகள் மற்றும் கிறிஸ்தவ பாடல்கள் அடங்கிய ஆடியோ வீடியோ சீடிக்கள் யாவும் எமது சபையிலிருந்து பெற்றுக்கொள்ளலாம். எமது திருச்சபை ஆனது ஜெர்மனியில் உள்ள ஹம் என்ற நகரத்தில் அமைந்துள்ளது. பல ஆண்டு காலமாக கர்த்தருடைய பாதத்தில் கண்ணீரோடு அமர்ந்திருந்து புறப்பட்டதே யெகோவா நிசி பூரண சுவிசேஷ சபை ஆகும். நமது சபையானது ஜீவனுள்ள தேவனுடைய வீடாய் சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமாய் இருந்து வருகிறது. எமது சபையானது பம்பானூருக்கு அருகாமையில் உள்ள ஆவோக்காவுக்கு எதிர்ப்புறமாக அமைந்துள்ளது. இங்கு ஒவ்வொரு ஞாயிறும் பிற்பகல் 3 மணிக்கு பரிசுத்த ஆராதனையும், ஒவ்வொரு மாதமும் உபவாச விழிப்பு ஆராதனைகளும் நடைபெறுகிறது. ஒவ்வொரு வியாழனும் பிற்பகல் 6:30 மணிக்கு ஜெப வழிபாடும் நடைபெறுகிறது. நீங்களும் எமது ஐக்கியத்தில் கலந்து கொண்டு சத்தியத்திலும் கிருபையிலும் வளர்ந்து ஆசீர்வாதமாக இருப்பீர்களாக. உங்கள் ஆவிக்குரிய ஜீவியத்துக்கான ஆலோசனைகளுக்கும் ஜெப தேவைகளுக்கும் எம்முடன் தொடர்பு கொள்ளும்படி அன்புடன் கேட்கிறோம். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0238123936 ஜெர்மனி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.
சுகமானேன் நான் சுகமானேன் புண்ணியரின் காயங்களா புண்ணியரின் காயங்களா அல்லேலூயா 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 ஆனந்தமே அல்லேலூயா 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 ஆரோக்கியமே அல்லேலூயா ஆரோக்கியமே பிள்ளையின் அப்பம் பிள்ளையின் அப்பம் பிள்ளையான எனக்கல்லோ பிள்ளையின் அப்பம் பிள்ளையின் அப்பம் பிள்ளையான எனக்கல்லோ பிள்ளையான எனக்கல்லோ அல்லேலூயா 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 ஆனந்தமே அல்லேலூயா 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 ஆரோக்கியமே அல்லேலூயா ஆரோக்கியமே அல்லேலூயா அல்லேலூயா ஆனந்தமே அல்லேலூயா 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 ஆரோக்கியமே அல்லேலூயா ஆரோக்கியமே நானேன் சுமப்பேன் எந்தன் இயேசு சுமந்த பின் நானேன் சுமப்பேன் எந்தன் இயேசு சுமந்த பின் எந்தன் இயேசு சுமந்த பின் அல்லேலூயா 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 ஆனந்தமே அல்லேலூயா 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 ஆரோக்கியமே அல்லேலூயா ஆரோக்கியமே அல்லேலூயா அல்லேலூயா ஆனந்தமே அல்லேலூயா 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 ஆரோக்கியமே அல்லேலூயா ஆரோக்கியமே
ஆரோக்கியமே